பார்க்கிறது என்னது? ஒரு செயலை செய்தால் தான் குற்றம் என்றுதான் பார்த்திருக்கிறோம். சைல்ட் ரைட்ஸ்ல வருகின்ற பொழுது ஒரு செயலை செய்தல் அதை செய்யாமை இரண்டின் காரணமாக செய்யக்கூடிய செயலை செய்யாமல் விடுதலும் செய்யக்கூடாததை செய்தல் ஆக்ட் அண்ட் ஒமிஷன் சொல்றோம். இந்த ரெண்டுமே சைல்ட் ரைட்ஸ்ல மிக பாராதூரமான குற்றமாக சொல்லப்படுகிறது. ரைட்? அப்போ செயலை செய்தலும் செய்யாமல் விடுதலினூடாக ஏற்படுகின்ற தீங்கியல் விஷயத்தை சட்டம் பார்க்கும். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் இருக்கிறது. பட் நான் என்னுடைய டைமை கருத்துல கொண்டு லிமிட்டா தான் போய் கொண்டு இருப்பேன். ரைட்? இது பொதுவாக விளங்கிக் கொள்ளணும். 89ஆம் ஆண்டு சைல்ட் ரைட்ஸ் தொடர்பாக சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் கொண்டு வரப்பட்டது. சிறுவர் உரிமை சமவாயம் கொண்டு வரப்பட்டது. இதில் 54 உறுப்புரைகள் சொல்லப்படுகிறது. அதில் முதல் 42 உறுப்புரைகளும் சிறுவர் தொடர்பான வரவிலக்கணம், அவருடைய உரிமைகள், அவருடைய பாதுகாப்பு, சிறுவருடைய பாதுகாப்பு தொடர்பாக பெற்றோர் மற்றும் பராயம் அடைந்தவர்களுக்கு உள்ள பொறுப்புகள் தொடர்பான சகல விடயங்கள் சைல்ட் ரைட்ஸ் சொல்லப்படுகிறது. ஆனால் மிகுதி 12 மிக முக்கியமானது. இந்த உடன்படிக்கையில ஒரு அரசு, ஒரு இலங்கை அரசு என்று வச்சுக்கொள்வோம், இந்திய அரசு வச்சுக்கொள்வோம், ஒரு அரசு, ஒரு நாடு, ஸ்டேட் கையொப்பமிட்ட பிறகு அந்த அரசு கடைபிடிக்க வேண்டிய பொறுப்புகள் அல்லது அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை இலங்கை அரசு கையொப்பமிட்டால் அந்த 42 உரிமைகளோடு சேர்த்து அரசு கடைபிடிக்க வேண்டிய 12 விடயங்களையும் கருத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும். ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு இன்னொன்று மறுக்க முடியாது. ஆகவே முழு சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷனையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்குரிய செயற்பாட்டு வடிவத்தை கொடுக்க வேண்டிய கடப்பாடுகள் சொல்லப்படுகிறது. சோ எங்களுக்குள்ள கடப்பாடு என்னன்னு சொன்னால், நாங்கள் 92ஆம் ஆண்டு சமவாயத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டு இலங்கையில் சிறுவர் பட்டயம் உருவாகி இருக்கிறது. பட் சிறுவர் பட்டயம் ஒரு சட்ட ரீதியான ஆவணமாக இல்லாவிட்டாலும் இலங்கையினுடைய சிறுவர் தொடர்பான பிரதான கொள்கை பிரகடனமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு அந்த கடப்பாடுகள் இருக்கிறது. ஒன்று மோரல் ஆப்ளிகேஷன், தார்மீக கடப்பாடும் இருக்கிறது. இரண்டாவது லீகல் ஆப்ளிகேஷன்ஸ், சட்ட கடப்பாடும் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு ரெண்டில் ஒன்றில் எங்களுக்கு ஒரு கடப்பாடு வந்துடும். ஒன்று தார்மீகமான ஒரு கடப்பாடு அல்லது சட்ட ரீதியான கடப்பாடுகள். இந்த டாக்குமெண்ட் நான் ஷோட போட்டு வந்து சொன்னால் 4 விஷயம் இருக்கு. 4 உரிமைகள் தொடர்பில் நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். முதலாவது சிறுவர்களின் வாழ்வதற்கான உரிமை, உயிர் வாழ்வதற்கான உரிமை எல்லா சந்தர்ப்பத்திலும் உத்தரவாதப்படுத்தப்படுதல் வேண்டும். ரைட் ஆஃப் லைஃப். ரைட்? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்க எடுக்கிற எல்லா செயற்பாடுகளும் சிறுவர்களுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையை மறுப்பதாக இருக்க முடியாது. நீங்க நினைக்க கூடாது பிள்ளையை அடிக்கிறது அல்ல அடிப்பதாக காயம் ஏற்படுகிறது, பிறகு வருத்தம் பிள்ளை இழக்கிறது, அப்படி சந்தர்ப்பம் மட்டுமல்ல. இன்றைக்கு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயிர் வாழ்வதற்கான உரிமை தொடர்பான பல்வேறு பொருள்கொடை செய்திருக்கிறது. ரைட் டு லைஃப் என்ற விஷயத்துல நிறைய பொருள்கொடை செய்திருக்கிறது. உதாரணம் சுண்ணாக விலத்தடி